வாங்கம்மா வாங்க. சிக்கன்ல லாலிபாப் போட்டு பார்த்திருப்பீங்க, மட்டன்ல லாலிபாப் போட்டிருப்பீங்க. அது ஏன் மிட்டாய் லாலிபாப் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற மாரி முட்டையில போட்ட லாலிபாப்ப எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. வாங்கம்மா வாங்க. எக் லாலிபாப், எக் லாலிபாப், எக் லாலிபாப், எக்கின்னு ஓடியாங்கம்மா இந்த முட்டை லாலிபாப்ப வாங்கிட்டு போங்க. என்னடா இது மின்னல் வந்து பார்த்திருக்கேன். ஆனா மின்னல் மாதிரி வரீங்களே இப்பதான் பார்க்கறேன். வாங்க வாங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற சிக்கன் லாலிபாப்ப விட மட்டன் லாலிபாப்ப விட எக் லாலிபாப் வாங்கி சாப்பிடுங்க. அடியே சின்ன பொண்ணு, நீ லாலிபப்னு சொன்னவனே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது. சிக்கன் லாலிபப்னு நினைச்சுக்கிட்டு வந்த, கடைசியில நீ என்னடா எக்ல லாலிபப்ல சொல்ற? ஆமா ஆமா, நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு ஓடியாந்தேன். அடியே அடியே கூறு கெட்டவளே, உனக்கு ஒண்ணு தெரியுமா? சிக்கன் லாலிபாப் மட்டன் லாலிபாப்போட முட்டை லாலிபாப் தான் சூப்பரா இருக்கும். இதுல என்னென்னலாம் நான் கலந்துருக்கேன் தெரியுமா? ஆமா, இது என்ன கலந்திருக்க போற? பஜ்ஜி மாவுல முட்டைய போட்டு முட்டை பஜ்ஜியில குச்சி சொறி விக்க போற, அதானே முட்டை லாலிபப்? ஆஹா, இந்த கருப்பி நம்மள அப்படியே உரிச்சு வச்ச மாதிரில சொல்றா. இவளை இப்படியே விடக்கூடாது. எப்படியாவது இவகிட்ட ஏமாத்தி நம்ம பொருளை வித்து போடணும். அடியே அடியே ஏண்டி, நான் என்ன பஜ்ஜில குச்சிய சொறி விக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய கொடுமை காட்சியாடி நானு? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா மாதிரி பேசுறாதடி. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். என்ன மாதிரி பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு விப்பேன்னு கேட்டதுக்கு பதில முத சொல்லுடி. அட போங்க சரோஜக்கா, என்ன இந்த அளவுக்கு புகழாதீங்க. இங்க பாருங்க, இந்த முட்டையில நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன் தெரியுமா? என்னடி போட்டுருக்க போற? மிஞ்சி மிஞ்சி பஜ்ஜி மாவும் அது கூட சோடா மாவு தான் போட்டிருப்ப. அதான் இவ்வளவு பெருசு உப்பிட்டு நிக்குது. எக்கோ என்ன நீங்க தப்பாவே புரிஞ்சுட்டு கிடைக்கீங்க. இங்க பாருங்க, இப்போ இந்த லாலிபப் செய்யறதுக்கு நான் முட்டையை நல்லா அவிச்சு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா, தனியா மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள்னு எல்லாத்தையுமே போட்டு ஒரு மிக்ஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். அது கூட கொஞ்சோண்டு உப்பு, கொத்தமல்லி, புதினான்னு எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்குவேன். அதுக்குள்ள ஒரு 10-15 முட்டையை உடைச்சு ஊத்திடுவேன். அப்ப இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கும்ல. நல்லா போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே அவிச்ச முட்டையை பாதியா கட் பண்ணி அப்படியே அடிக்கடிக்கு வச்சிருவேன். அப்புறமா நான் வச்சிருந்த மசாலா எல்லாம் எடுத்து எல்லா முட்டை மேலையும் அப்படியே ஊத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறமா ஒரு குச்சி வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லா மொறுன்னு எண்ணெயில போட்டு பொரிச்சு நல்லா புசுன்னு எடுத்து நல்லா கிறிஸ்பியா வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு, இப்ப சொல்லும் போதே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதடி. அடியே அடியே, நீ உண்மையாவா சொல்ற? அவ்வளவு டேஸ்டா செய்யற அளவுக்கு நீ ஆளு கிடையாதடி. எக்கோ என்னக்கா என்ன இப்படி நினைச்சிட்டீங்க? உங்களுக்கு அறுசுவை என்ன 7 சுவை தாண்டவம் என் கையில இருக்குது. சாட்டு பாருங்க. சாட்டு பார்த்துட்டு நீங்களே பதில் சொல்வீங்க. ஏக்கோ, சின்ன பொண்ணு சொல்லும் போதே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குதுக்கா. எனக்கு ஒன்னே ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்கா. என்கிட்ட சுத்தமா சல்லி பைசா இல்ல. அடியே கூறு கட்டவில்லை, என்கிட்ட ₹1 கூட இல்லடி. நான் ₹100 வச்சிருக்க தண்டல் கட்டுறதுக்காக. இதை இவகிட்ட கொடுத்துட்டு போயிட்டா நான் என்ன போய் பண்றது? தண்டல்காரன் ஊட்ட சுத்தி ஓடியாம பாத்துக்க. ஆஹா, கருப்பி ₹100 வச்சிருக்கியா? அதை நான் இப்ப எப்படியாவது ஆட்டிய போட்டு போடுறேன். ஏக்கோ, உங்ககிட்ட ₹100 இருக்குதா? ஏக்கோ வாங்கக்கா, முத நம்ம வாங்கி வயிற்று ரொப்பிக்கலாம். தண்டல்காரர்கிட்ட எல்லாம் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். வேணும்னா நீங்க உள்ள பொண்ணு வெளியே வராதீங்க. நான் ஆளே இல்லன்னு ஏதாவது பேசி சொல்லி போடுறேன். அதுவும் சரிதான். ஆனா அந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாங்களேடி. நான் என்னடி பண்றது? நான் ஏற்கனவே 2-3 வாரம் கட்டவே இல்லை. அதான் இந்த ₹100 மனுஷங்கிட்ட தெரியாம எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஆளுகிட்ட எப்படியாவது கொடுத்து இந்த கடத்தை ஒழி பண்ணு. ஏக்கோ, என்னக்கா நீங்க கடத்தை என்னைக்கு வேணா அடிச்சுக்கலாம். சின்ன பொண்ணு இன்னைக்குதான் ஒரு நல்ல கடையா பார்த்து போட்டிருக்கா. வாங்கக்கா, ஆளுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிடுவோம். நம்மளுக்கு முத வயிற்றுக்கு சோறு தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாம். நாக்கு ருசியா இருக்கிறத விட்டுட்டு வாங்கக்கா, ஆளுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிடுவோம். அதுவும் சரிதான். சரி வா பாப்போம், எம்புட்டுன்னு கேட்போம். என்னக்கா 2 பேர் பட்டிமன்றலாம் முடிஞ்சிருச்சா? ஆமாண்டி சின்ன பொண்ணு, இந்த மாதிரி குச்சா வச்சு அடுக்கி வச்சுட்டு இருக்க. இதை பார்க்கும்போது என் நாக்கு சும்மா இருக்குமா? நாக்கு 4 பக்கம் தாண்டவாடுது. நீ ஏதாவது எனக்கு ஒண்ணு குடுத்தினா நல்லா இருக்கும். ஆனா நீ சும்மா எங்க கொடுக்க போற? என்னக்கா நீங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு கொஞ்சம் தருவேன்க்கா. நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டே இதை வாங்கிக்கலாம். ஆஹா, இந்த ஆஃபர் நல்லா இருக்குதேடி. இப்படி எல்லாம் எல்லா கடையிலும் ஆஃபர் கிடைச்சா ஓஹோன்னு ஓடும். நீ ஆஃபர் எல்லாம் கொடுக்கறது இருக்கட்டும். முத உன் கடையில ஒரு பீஸ் எம்புட்டுன்னு சொல்லு. எம்புட்டுக்கா சொல்ல போறேன்? நான் என்ன ஏன விலை சொல்ல போறேன், குதிரை விலை சொல்ல போறேன்? தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். வெறும் ₹50 மட்டும்தான். என்னது, ஒரு லாலிபப் ₹50? ஐ, என்ன சின்ன பொண்ணு, வெறும் ₹50 தானே? நான் கூட 100-200 இருக்குமோன்னு பயந்தே போயிட்டேன். அப்படின்னா எங்களுக்கு ஒண்ணு குடுடி. அப்படியே அந்த சாம்பிள் பீஸையும் குடு. அடியே சரோஜா, அவ ₹50 சொல்றாடி. நீ என்னடி பல்ல இழிச்சுக்கிட்டு இப்படி நிக்க? ஏக்கோ, ₹50 தனக்கா சொல்றா. நான் கூட 100-200 இருக்குமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். அவ ₹50 சொல்றாள். நம்பிக்கிட்ட தான் ₹100 இருக்குதே. வாங்கக்கா, ஆளுக்கு ஒண்ணு வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் வேணாட்டி வாடி. அந்த முடியல முக்குல நம்ம நாயரனை டீ கடை போட்டுருப்பாரு. அங்க உனக்கு ₹5 10 பஜ்ஜி வாங்கி தர. வந்துருடி. இது நம்மளுக்கு தேவையே கிடையாது. என்னது, 10 முட்டை பஜ்ஜி வாங்கி தரியா? ஆமாண்டி, இங்க நம்ம காசு கொடுத்து அடுவதோட அங்க போய் நிம்மதியா வாங்கி சாப்பிடலாம். வா போவோம். ஆஹா, கருப்பி எது பிளான் போட்டா போலியே. அவங்க 2 பேரையும் விடக்கூடாது. இந்த கடையில வாங்க வைக்காம இந்த இடத்த விட்டு நகரவே விடக்கூடாது. நீ சொல்றதும் சரிதான். இங்க ஒண்ணே ஒண்ணு வாங்கி சாட்டா வாய்க்கும் கொள்ளாது, வயித்துக்கும் கொள்ளாது. வா நம்ம அங்கேயே போய் 10-15 பஜ்ஜி முழுங்கினா கூட நிறைவா இருக்கும். என்னாச்சுக்கா? என்னாச்சு? என்ன பிளேட்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா? சின்ன பொண்ணு, எங்களுக்கு ஒண்ணு வேணாம். பக்கத்து தெருவுல நாயரனை டீ கடை போட்டுருப்பாரு. அங்கேயே போய் நாங்க நிறைய பஜ்ஜி முட்டை பஜ்ஜியா வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். எனக்கு உங்க முட்டை லாலிபப்லாம் வேணாம் டீ. அடிப்பாவீங்களா? இதெல்லாம் அந்த கருப்பி பண்ண வேலையாதான் இருக்கும். இப்ப பார் வழிக்கு எப்படி கொண்டுட்டு வாரன்னு. சரோஜக்கா என்னடி சின்ன பொண்ணு, நாங்க போறோம்னு சொல்றோம். எதுக்கு இப்படி எங்களை வரைஞ்சிட்டு இருக்க? என்னக்கா, உங்களுக்கு ஒண்ணுதான் தரேன்னு சொல்லிட்டு நீங்க போறேன்னு சொல்றீங்களா? என்னவோ இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கடையில புதுசா ஒரு ஆஃபர் போட்டிருக்கேன். நீங்க ஒரு லாலிபப் வாங்குனீங்கன்னா ஒரு லாலிபப் ஃப்ரீயா கிடைக்கும்.
என்னது ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்ப ரெண்டு வாங்கினா 2 வாங்கினா 2 ஃப்ரீ, 4 வாங்கினா 4 ஃப்ரீ, 8 வாங்கினா 8 ஃப்ரீ. நீங்க 10 வாங்கினா கூட உங்களுக்கு 10 ஃப்ரீயா தாங்க கிடைக்கும். நீங்க வாங்கிக்கோங்க. ஏ கருப்பி பாத்தியாடி ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்ப 10 வாங்கினா 10 ஃப்ரீயா வா நம்ம ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாங்கிக்கினே இன்னும் 2 ஃப்ரீயா வாங்கிக்கலாம். வேணாம் டி வாட்டி நம்ம போவோம். இந்த கடை நம்மளுக்கு வேணவே வேணாம். இவ ஏமாத்தி விக்கா உனக்கு வெளியே குறைக்கும் போதே உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆஃபர் கிஃபர்னு போட்டு இவ கடையில வேங்க விடுறாடி. அட போங்கக்கா வாங்கக்கா, இது நான் சாப்பிட்டதே கிடையாது. ஞாயிறான கடையில எப்ப வேணா பஜ்ஜி கிடைக்கும். நம்ம டெய்லியுமே வாங்கி சாப்பிடலாம். ஆனா சின்ன பொண்ணு கடையில இன்னைக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும். நாளைக்கு விப்பாலோ விக்க மாட்டாலோ. என்னமோ பண்ணி தொலை. என் பணத்தை கரைக்காம விட போறது கிடையாது. கரைக்கணும்னு ஆயிப்போச்சு. என்னன்னா பண்ணி தொலை. அடியே எனக்கு எக்கு லாலிபப் குடுடி. நீ குடுக்குற ஃப்ரீயோ அதுக்கப்புறமா நீ குடுக்குற நீ சாம்பிள் அதையும் குடு. இதுக்கு என்ன கொடுத்து விடுவோம். முத நீங்க சாம்பிளை வாங்கி வாயில போட்டு பாருங்க. என்னடி இதே சாம்பிள் குடுக்க போறேன்னா இன்னும் குட்டி குட்டியா குடுத்துருக்க. ஆமாக்கா, அதுதாங்க சாம்பிள். நீங்க சாப்பிட்டு பாருங்க எம்புட்டு டேஸ்டா இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நீங்க 10 15 கேட்டுட்டே இருப்பீங்க. ஜோடி கிளியங்கே சொல்லு சொல்லு, சொந்த கிளியங்கே வந்து விட்டேன். அடிப்பாவி, எங்க போனாலும் விட மாட்டியாடி. இங்கேயும் வந்துட்டியா? அது நீ நான் எல்லா இடத்துக்கும் வருவேன். நீங்க தூண்ல போனாலும் வந்துருவேன், துரும்புல போனாலும் வந்துருவேன். அது ஏன் இரும்புல போனா கூட வந்துருவேன். ஆமாட்டி, எம்ம கண்டவோ தனியா போவாது, கூட துணியோட தானே வரும். வந்து சேரு, எனக்குன்னு வந்த பாரு. வாங்கக்கா வாங்க, வந்தது வராது வாதுமா. என்னக்கா நாத்தும் மதினியும் இப்படி கொஞ்சிக்கிறீங்க? அடி போட்டி சின்ன பொண்ணு, நீ வேற கொஞ்சிக்கிற. எங்க போனாலும் விட மாட்டாடி. என் கூட துணைக்கினே வந்து நின்னு போறா. ஒரு நிம்மதியா ஒரு கடை பயணம் கூட என்னால போக முடியலன்னா பாத்துக்கோயேன். என்ன மதினி, நான் வரது உங்களுக்கு தொந்தரவா இருக்குதா? நான் ஒரு உரிமையில தானே வந்தேன். வேணானா சொல்லுங்க, நான் வந்த வழியே போயிடுறேன். ஆமா, இவ வேற ஒருத்தி இப்படி நடிச்சே என்ன ஏமாத்திட்டா. வாட்டி, என் கூட வரத நீ எங்க போற? வா வா, உனக்கு என்ன வேணும்னு வந்து சாப்பிடுவா. ஆனா என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல சொல்லிவிட்டேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வாங்க, நம்ம சின்ன பொண்ணு கடை. நம்ம எம்பிட்டு வேணா சாப்பிட்டு மிளகா அரைச்சிட்டு கூட போலாம். அந்த ஓசி புத்தி உன்னை விட்டு போவாதே. வாங்கக்கா வாங்க வாங்க, இங்க பாருங்கக்கா, லாலிபப்பு சாப்பிடுக்கா. லாலிபப்பு, அதுவும் முட்டை லாலிபப்பு. அடியே சின்ன பொண்ணு, சும்மா வசர பேசாத. ஆளுக்கு ஒரு பிளேட்டை கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். அதுவும் சரிதான். இந்தாங்கக்கா, ஆளுக்கு ஒரு பிளேட்டை புடிச்சு போடுங்க. எப்படி இருக்குதுன்னு நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அடியே நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சுட்டேன்டி. அம்புட்டும் சூப்பரா இருக்கு போ. அடி பொலிடி சின்ன பொண்ணு, அடி பொலி. ஆமாக்கா, இந்த சின்ன பொண்ணு கைப்பக்குவோம் நல்லா இல்லாத இருக்குமா? அதான் தூள் கலெக்டமில்ல, சும்மா சூப்பரா இருக்கும். இன்னொரு பிளேட் கூட வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அதுவும் சரிதான். உண்மையே, நம்ம நாய்க்கால சூப்பு போட்டோன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். மொத்தின்னு மொத்தி போடுவாள்வல்ல. அது மட்டும் இல்ல, ஜெயில போய் போட்டு குமுறு கஞ்சில காய்ச்சிடுவாள்வ. ஐயோ, இந்த ஊர் மக்களை நம்பி கடையை வேற போட்டு வச்சிடும். இதை பூரா வித்து முடிச்சிட்டு ஊருக்கு போறதுக்குள்ள எனக்கு போதுன்னு போயிடும். இவளுங்கிட்ட வாய் மூச்ச விடவே கூடாது. சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது. எம்மாடி, அவ என்ன நினைச்சு நின்னு கிடக்குற சும்மாடி. என்ன புஷ்பாக்கா சொல்றீங்க? நான் உங்களை நினைச்சு நின்னுட்டு கிடக்கேனா? அடி ஆமாடி சின்ன பொண்ணு, நீ என்னதான் நினைச்சு நின்னுட்டு கிடக்க? ஏக்கா, நான் எங்கக்கா உங்களை நினைச்சு நின்னுட்டு கிடக்கேன்? நான் கடையை போட்டுட்டு ஆள் வர மாட்டாங்களான்னு பாத்துட்டு கிடக்கேன். அதானடி, ஆள் வர மாட்டாங்களான்னு பாத்துட்டு கிடக்க. அப்ப நானும் இந்த ஊருக்குள்ள ஒரு ஆளு தானே. அப்ப நீ என்னையும் தானே நினைச்சு நின்னுட்டு கிடக்க. ஓஹோ, நீங்க அப்படி சொல்றீங்களோ? ஆஹோ ஓஹோ, ஆமா. என்ன கடை இது? என்ன ஏதோ பானையில வச்சு போட்டுட்டு கிடக்க? என்னடி இது? என்னவாக்கா இருக்கும்? சின்ன பொண்ணு என்ன பானை நிறைய பதனியா வச்சிருக்க போறா? பானை நிறைய பச்சை தண்ணியா தான் வச்சிருப்பா. என்னதான் செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்காளோ தெரியல. அது என்னமோ சரிதாண்டி, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். அடக்கடவுளே, இவளுங்க என்ன நம்மள பத்தி இம்புட்டு கேவலமால பேசுறாளுங்க. ஒரு சில வார்த்தை நல்ல வார்த்தையா பேச போறாளுங்க. இவளுங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. சரோஜாக்கா வந்ததும் வராதுமா. என்ன புஷ்பாக்கா காதுல மந்திர ஊதுறீங்க? நான் என்னடி மந்திர ஊதுறேன் சின்ன பொண்ணு? சும்மா புஷ்பாக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமா, என்ன அது பானை நிறைய என்னமோ வச்சு வித்துட்டு கிடக்கியே? அததான் நானும் வந்ததுல இருந்து கேட்டுட்டு கிடக்க. இவ மூச்சே விட மாட்டா. இந்த பானையில இருக்கிறது என்ன தெரியுமா? நான் அதை சொன்னேன், உங்களுக்கு நாக்கெல்லாம் ஊறும். ஆமாடி, நீ சொன்னா இல்ல, நீ சொன்னனாலே எங்க நாக்கெல்லாம் ஊறும். பாத்துக்கினே இரு. 2 காரி மூஞ்சா நீ தன்ன அரை சொல்லிட்டு போற. ஐயோ மகராசி, நீ செஞ்சாலும் செஞ்சிருவ. புஷ்பாக்கா, இது என்ன தெரியுமா? ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் சூப்புக்கா சூப்பு. என்னது சூப்பா? அதுவும் ஆட்டுக்கால் சூப்பா? சின்ன பொண்ணு, எனக்கு ஆட்டுக்கால் சூப்புனா ரொம்ப பிடிக்கும்டி. அடி நான் ஒரு டிப் பண்ணி எடுத்துட்டு வரேன்டி. எனக்கு அது நிறைய ஊத்து குடிடி. நான் வச்சு குடிச்சிட்டே கிடப்பேன். புஷ்பாக்கா, நீங்க சூப்புன்னு ஆசைப்பட்டு அவ ஆப்புன்னு வச்சு தள்ளிட போறா. அவளை பத்தி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே. என்ன ஏதுன்னு நல்லா விசாரிச்சு கேட்போம். தவுக்கல, நீ வாங்குறியா வாங்கலையா? வாங்குறவங்களை கூட கெடுத்து போடுவே கெடுத்து. எக்கோ, நீங்க போங்க, நீங்க போய் ஒரு பெரிய ஆண்டாவா கொண்டுட்டு வாங்க. உங்களுக்கு எம்புட்டு சூப்பு வேணுமோ அம்புட்டு சும்பியோ நல்லா வெட்டி செஞ்சு கொடுத்து போடுறேன். சின்ன பொண்ணு, ஒரு அண்டா நிறைய இல்ல, ஒரு டிப்பன் நிறைய கொடுத்தா மட்டும் போதும். அதை கொண்டுட்டு போய் வீட்டுல வச்சு பசங்களும் வீட்டுக்காரரும் எல்லாரும் வச்சு சேர்ந்தே சாப்பிடுவோம். அடியே வளர்ந்து கேட்டவளே, என்னடி சொல்ற? நீ வச்சுக்குதோ தம்மோண்டு ஒரு குடம், அந்த குடத்துல இருக்குது எம்மோண்டு இருக்கும். ஒரு டிப்பனே ரம்புதோ நம்பலையோ. நீ என்னன்னா போய் அண்டாவை கொண்டுட்டு வரல சொல்ற? அடியே கத்திரிக்கா மாட்ட, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. புஷ்பாக்கா மட்டும் ஊன்னு சொல்லு. அந்த கடல்லையே நான் ஆட்டுக்கல் சூப்பா மாத்திடுவேன். அடியே, நீ செஞ்சாலும் செஞ்சு போடுவடி. இருக்கிற ஆட்ட போற வாரி மேல கிடாசி நீ சூப்பாய் கூட வித்து போடுவே. அன்னி மாரி ஆள் நீ, அன்னி மாரி ஆளு. இந்த பக்கிக்கு நம்மள பத்தி எல்லாமே தெரியும் போலியே. அப்படியே ஜாதகத்தை புட்டு வைக்கிற மாதிரி என்ன பத்தி புட்டுல வைக்கிறேன். நாம கடல்ல தந்து தண்ணி மொண்டாந்தது இவளுக்கு எப்படி தெரியுமோ? ஏதோ குத்துமதிப்பா அடிச்சு விடுறால என்னமோ தெரியல.
என்ன புஷ்பாக்கா, சூப்பை எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டுமா? சின்ன பொண்ணு, நீ சூப்பை பார்சல் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டிப்பு சாப்பிட்டு பாத்துறேன். இல்லைன்னா அதை வாங்கி போய் கொடுத்தேன், அந்த அலி என்ன மொத்துன்னு மொத்தி போடுவா மொத்தி. எப்போ இல்லினா மட்டும் ஒரு மொத்த மட்டா இருப்பாரு. சின்ன பொண்ணு செஞ்ச பொருள் என்னைக்கு நல்லா இருக்குது. உப்பு இல்ல, சப்பு இல்ல, காரம் இல்ல, அது பொருளே கிடையாது. அடியே கத்திரிக்கா, உன் பேச்சுக்கு நான் வரனாடி. எதுக்குடி என்கிட்ட சும்மா அனுக்கு நீ வம்புக்குனே வார? நீ தான் வாங்கலல்ல, வாங்குறவங்களே எதுக்கு நீ இப்படி கெடுத்து விடுற? ஆமாண்டி, ஆமா, நான் தான் வாங்கல. என் கூட இருக்கிறவங்களும் வாங்க கூடாதுன்னு தான் நினைப்பேன். எம்மா தாயே, தயவு செஞ்சு கொஞ்சம் வாய மூடு. வாங்குறவங்களாவது வந்து வாங்கட்டும். இது மாதிரி கூடியே நின்னு கும்மி அடிச்சிட்டு போயிடாத. அப்படின்னா ஒரு டீல் சின்ன பொண்ணு, டீல். என்ன டீலுன்னு சொல்லி தொலை. என்னடி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு கிடைக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, சும்மா இவகிட்ட விசாரிச்சுட்டு இருக்கேன். அடியே சின்ன பொண்ணு, இங்க பாருடி, உன் கடையில பிசினஸ் நல்லா நடக்கணும். என்னால உன் கடைக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னா நீ எனக்கு ஒரு ஆட்டுக்கால் சூப்பை கொடுக்கணும். அடிப்பாவி, அடியே ஒரு சூப்பு 50 ரூபாடி. என்னை எப்படி உங்ககிட்ட ஓசியில கொடுக்க சொல்ற? நான் என்ன அங்க ஓசியில கடந்தா பொறுக்கிட்டு வந்திருக்கேன்? ஆமாண்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஓசியில வாங்கினியோ பிசியில வாங்கினியோ, எனக்கு நீ சும்மாவே கொடுக்கணும். அதுவும் ஓசி. எனக்கு ஒரு சூப்பை கொடு. உன் விஷயத்துல நான் தலையே இடுங்க மாட்டேன். ஓடி தவில, துட்டு இருந்தா வந்து வாங்கு. ஓசியில கீசியில மரியாதையா அந்த இடத்த விட்டு ஓடி போடு சொல்லிட்டேன். புஷ்பக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? போன வாரம் அந்த மாதிரி தான் ஒரு ஊருக்குள்ள சூப்புன்னு எல்லாரும் வாங்கி குடிச்சாங்க. அதுவும் ஆட்டுக்கால் சூப்புன்னு குடிச்சா நாய்க்கால சூப் வச்சுட்டாங்க. என்னடி சொல்ற? நாய் கால்ல சூப்பா? ஐயோ, அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆமாக்கா, அதுக்கப்புறம் என்னாச்சு? பூரா பேரும் போய் பெட்ல அட்மிட் ஆயிட்டாங்க. அதுவும் பாருங்கக்கா, 2 பேரும் மேல் சிகிச்சையில இருக்காங்களா. அடி பாவி, என் கடைக்கு முழுசா முக்கோடு போட்டுருவா போலியே. என்ன சின்ன பொண்ணு, இதெல்லாம் நாய்க்கால் சூப்பு அங்கங்க வச்சு குடுக்குறாங்களாமே. ஐயோ, எனக்கு இந்த சூப்பு வேணா, கோப்பம் வேணாடி சின்ன பொண்ணு, நான் கிளம்புறேன். அடியே கத்திரிக்கா மண்டை, ஏன்டி இப்படி என் உயிரை வாங்குற? ஆமா சின்ன பொண்ணு, மரியாதை ரொம்ப முக்கியம். ஏக்கோ சரோஜாக்கா, இது உனக்கே அடுக்குமா? நானே 5 கடனை வாங்கி ஏதோ ஒரு கடையை போட்டு எங்க வித்துட்டு கிடக்கேன். நீ இப்படி வந்து இதை கெடுத்தா நான் என்ன பண்றது சொல்லு? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. நீ வேணா எனக்கு ஒரு சூப்பை கொடு. நான் புஷ்பாக்காவோட முடிச்சுக்குவேன். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாம் யாருக்குமே சொல்லாம போயிடுவா பாத்துக்கோ. நீ கொடுக்காம விட்டா நான் ஊரு பூரா தண்டு வர போட்டு டம்முன்னு சொல்லி விட்டு வந்துருவேன். எம்மா தாயே, நீ ஒரு சூப் இல்ல 2 சூப்பா கூட நீ வாங்கிக்க. உன் வாயே திறக்காத, டேப்பா போட்டு ஒட்டிக்க. இப்படி வா வழிக்கு. இப்படி போட்டாதான் அப்படி திரும்ப போல. ஐயோ சின்ன பொண்ணு, சரி எனக்கு சூப்பு வேணாம் கீப்பு வேணாம், நான் கிளம்புறேன்டி. ஏக்கோ இருங்கக்கா, இருங்க. என்னக்கா நீங்க ஏன் இப்ப போறன்றீங்க? அடியே, அங்கங்க நாய் சூப்பு வச்சு வித்துட்டு கிடக்காங்கன்னு இவ சொல்றா. நீ ஒருவேளை நாய் சூப் போட்டு வித்துட்டு காந்தினா என்ன பண்றது சொல்லு? அதான் எனக்கு சூப்பெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏக்கோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. இவ ஏதேதோ என் மேல இருக்கிற வஞ்சத்துலதான் சொல்லிட்டு கிடக்கா. அடியே கத்திரிக்கா மண்டை, திரும்பி சொல்லுடி, என்னன்னு முழுசா சொல்லுடி. என்னக்கா பயந்துட்டீங்களா? யாராச்சும் அந்த மாதிரி சூப்புக்கு பழம் வச்சு வித்தாங்கன்னா அதோட போலீஸ் தூக்கி போய் முத்துன்னு முத்திர மாட்டாங்க. அப்படியெல்லாம் எங்கேயும் விக்கலக்கா. நான் சும்மா விளையாட்டுக்குள்ள சொன்னேன். அடியே சரியான லூசாடி நீ. நான் வேற ரொம்பவே பயந்துட்டேன். ஆசாசியா வந்து வாங்கலான்னு பார்த்தேன். சரி விடுங்கக்கா. சும்மா அப்படி இப்படித்தான் தமாஸ் பண்ண முடியும். சரி வாங்க, வந்து வாங்கி சாப்பிடுவோம். சின்ன பொண்ணு சாரிடி, இவ பேச்சை கேட்டுக்குன்னு உன்னைய போய் நான் தப்பா நினைச்சு போட்டேன். சரிடி, ஆளுக்கு ஒரு சூப்பா போட்டு கொடுத்து போடு. அப்படியே எனக்கு ஒரு 3 பார்சல் பண்ணிடு. பரவாயில்லக்கா, சரி விடுங்க. இதுக்கப்புறமா நீங்க யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. சில பேரு கெடுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க. என்னடி சின்ன பொண்ணு? சும்மாக்கா, சும்மா. சரி, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு சூப்பா போட்டு கொடுத்து போறேன். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆஹா, சூப்பு வாசமே இப்படி இருக்குதே. சூப்பை குடிச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ? ஆமாண்டி, எனக்கு கூட இந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும் போல. இந்த சூப்பை சீக்கிரமா குடிக்கணும் போலயே இருக்கு. ஏக்கோ சூப்பை நல்லா குடிங்க. உங்களுக்கு இரும்புல சளி அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இது போட்டுன்னு நீங்கிடும். அது மட்டும் இல்லக்கா, இந்த சூப்புல 5 ஆயுர்வேதிக் மருந்து இருக்கு. அது என்னது? சூப்பு மருந்தா? அடியே இழுவ வாடி, நீயும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ. இஞ்சி, துளசி, அதிமதுரம் போன்ற 5 குணாதிசயங்கள் இதெல்லாம் அடங்கி இருக்கு. என்னது அதிமதுரமா? இத நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரில இருக்கு. அதுவும் அடிக்கடி இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கனே. ஏண்டி, இது டீ விளம்பரத்துல வருமே, அந்த பேரெல்லாம் இருக்கு? அட ஆமாக்கா, நான் கூட மறந்தே போயிட்டேன். நானும் பாத்திருக்கேன். ஒரு பாட்டி வந்து 5 பேரை சொல்லும். நீயும் அந்த மாதிரி தானே சொல்லிட்டு கிடக்க. ஏங்கா, அந்த டீக்கு போட்டா அம்புட்டு சூப்பரா இருக்குதுன்னா இந்த சூப்புக்கு போட்டா எம்புட்டு சூப்பரா இருக்கும். அதுவும் சரிதான். என்னடி சின்ன பொண்ணு, என்னதான் போட்டு வித்துட்டு கிடக்க? எல்லாம் கையில எலும்பு தொலுமால வச்சுட்டு கிடக்காங்க. ஏய் இல்ல, வாட்டி வா. நீ வந்து ஒரு நாய்க்கால் சூப்பா வாங்கி குடி. நாய்க்கால் சூப். அடியே கத்திரிக்கா மண்டை, இதே சின்ன பொண்ணு, ஏன் பயப்படுற? என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா? வரங்க போருக்கட்டுலாம் நாய்க்கால் சூப்புல சொல்லிட்டு கிடக்கா. என்ன ஏதோ வம்புல தான் கோத்து விட போற போல. என்ன சரோஜா, நாய்க்கால் சூப்பியா வச்சு குடிச்சிட்டு கிடக்க? ஏய், பார்த்தா உனக்கு தெரியல? இத பார்த்தாலே சூப்பு மாதிரி தானே இருக்குது. அப்புறம் என்னன்னு கேட்டேன். அதான் சும்மா நாய்க்கால் சூப்புன்னு தமாஸ் பண்ண தமாஸ். அடக்கடவுளே, அடி வவுத்துல வெடிகுண்ட தூக்கி போடுற மாதிரி டமால்னு வெடிக்கிறா. ஓ அப்படியா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். சின்ன பொண்ணு, அப்ப எனக்கும் ஒரு சூப்பு குடுடி. நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உன்கிட்ட சொல்லுறேன். அதுக்கு என்னடி இழுவ? உனக்கு என்ன, சூப்பு தானே, இப்பவே போட்டு கொடுத்து போடுறேன். குடிடி சின்ன பொண்ணு, எப்படி? ஆமா, நொப்பிடி.
சின்ன பொண்ணு சும்மா சொல்லக்கூடாதுடி. சூப்பு அடி புளி போ, அவ்வளோ டேஸ்டா இருக்குது, நாக்குல தாண்டவம் ஆடுது போ. ஆமாடி சின்ன பொண்ணு, நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். சூப் என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்குது? செம சூப்பரா இருக்குதுடி, சூப்பரா இருக்குது. ஆமா, பின்ன சூப்பு நல்லா இல்லாம எங்க போயிட போகுது? அதுவும் நாய்க்கால் சூப் இல்ல, டேஸ்டா தானே இருக்கும். ஆட்டுக்காலோட இது நல்லா சூப்பரா இருக்கும் போல. என்னடி இது, சூப்பு நல்லா தான் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருதே. ஆமாண்டி, உனக்கு என்னடி ஸ்மெல் வருது? அவங்க நல்லா இருக்குதுல்ல சொல்றாங்க, நீ என்ன இதுல ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்ட? அவதான் என்னமோ ஸ்மெல்லு வருதுன்னு சொல்றாளே, அவ என்னன்னு அவளே கேட்டுப்படுவோம். என்னடி உனக்கு ஸ்மெல் வருது? சென்ட் ஸ்மெல்லா வருது? அதெல்லாம் இல்லக்கா, நான் ஆட்டுக்கால் சூப்பு நிறைய சாப்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கடையிலயும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருந்தாலும் கறியை பார்க்க சூப்பரா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த கறியை பாருங்க, நல்லா வளன்னு இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் எப்பயுமே நான் சாப்பிட்டது கிடையாது. எனக்கு என்னமோ இது ஆட்டுக்காலானே சந்தேகமா இருக்கு. அப்படியா சொல்ற? எனக்கு பார்க்க ஒண்ணுமே தெரியலையே, நல்லாதே இருக்கிற மாதிரி இருக்கு. ஏக்கோ, நீங்க நல்லா அதை எடுத்து கடிச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் கறி எப்படி இருக்குன்னு. இதோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நானே சொல்றேன். ஆமா, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இது என்னது? இது ஏதோ வால் மாதிரி இருக்குது. அது இவ்ளோ பெரிய வாளா? இது வாளா? ஆமா, ஆட்டுக்கு இவ்ளோ பெரிய வால் இருக்காதடி. காலுக்கு பத்தி வாழை போட்டு குடுத்து இருக்கிறனே, இதுக்கு மேல நான் இங்க இருந்தா என்ன பின்னி போடுவாளுங்க பின்னி. ஆமா, நாய் வாலு. இவன் நம்மளை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா போல. போறாடி, ஓடிட்டு போறா, அவளை புடி. இவளுங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு போல. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இங்க இருக்க கூடாது. எஸ்கேப். அடச்சே, ஓடிட்டாளே. எக்கோ, இதுக்கப்புறம் இவள நம்ம பிடிக்கவே முடியாது போலயே. அவரையா பிடிக்க முடியாது, ஒவ்வொரு டைமும் இப்படிதான் ஏமாத்திட்டு ஓடி போயிடுறான். ஆனா என்னைக்கா இருந்தாலும் நம்ம கூடிய சீக்கிரம் புடிச்சு ஜெயில அடைச்சிருவோம். அப்பதான் நல்லா டிம்னு கட்டுவாங்க.